என்ன பாப்பா ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் வேற என்னென்ன யோசிக்க போறேன்? அந்த ஆதிரியையும் பிரபுவையும் எப்படி அழிச்சு ஒழிக்கணும்னு தான் யோசிக்கிறேன். ஏன் பாப்பா அதுல இன்னும் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கான ஆட்டத்தை தான் நாம ஏற்கனவே ஆட ஆரம்பிச்சிட்டோமே. ஆமாண்ணே, ஆனா இந்த ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கணும்னா பிரபு மேல நம்ம போட்டிருக்க கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற பாப்பா? நாளைக்கு பிரபுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ நாம ஸ்ட்ராங் பண்ணிட்டா அவனால ஜாமீன்ல கூட வெளியே வராதபடி நம்ம பண்ணிடலாம். இல்ல அந்த ஆதரை உள்ள பூந்து ஏதாவது பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்துருவா. ஆமா பாப்பா, அந்த தைரியத்துலதான் அவ உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியும் அவ நாம போட்ட கண்டிஷனை மதிக்கவே இல்ல. திமிரா சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த திமிர நான் அடிச்சு நொறுக்கி தவிடு பொடி ஆக்குறேன். சரி பாப்பா, அதுக்கு நீ இப்ப என்ன செய்ய போற? ஹலோ சார். வணக்கம் டாக்டர். வாங்க டாக்டர். இது வரைக்கும் நாங்க சொன்ன மாதிரிலாம் கேட்டு நாங்க போட்ட டிராமாக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த சப்போர்ட் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நீங்க எனக்கு கொடுக்கறதா சொல்லி இருக்கிற அமௌண்ட் அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா என்னோட சப்போர்ட் அதிகமாகும். நீங்க எதிர்பார்க்கறத விட நான் டபுள் மடங்கு கொடுக்கறேன் டாக்டர். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில என் அண்ணன் மறுபடியும் திடீர்னு அன்கான்சியஸ் ஆன மாதிரி சீன் கிரியேட் பண்ணுங்க. என் அண்ணனுக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி என் அண்ணனுக்கு ஆபரேஷன் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணுங்க. இங்க காவலுக்கு இருக்கிற போலீஸ் கிட்ட என் அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லுங்க. சீரியஸ்னு சொல்றது என்ன மேடம்? இவரு உயிர் பொழைக்கிறதே கஷ்டம்னு அடிச்சு விடுறேன் மேடம். போதுமா? இது போதும் டாக்டர், போதும். அண்ணே, இத மட்டும் நாம கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோம்னா பிரபு பெர்மனண்டா ஜெயில் வாசி ஆயிருவான். என்ன கண்ணு சொல்ற? ஒன்ற புருஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காரா? ஆமாக்கா, சத்யாவும் அவ அண்ணன் பூபதியும் சேர்ந்துகிட்டு திட்டம் போட்டு இவர் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்கக்கா. அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்க்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒன்ற புருஷனை வெளியில வர வச்சிடலாம். அக்கா, அதுக்காக தான்க்கா நானும் போராடிட்டு இருக்கேன். ஆனா சத்யாவோட அண்ணன் இவர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கக்கா. இவர் அவனை அடிக்கவே இல்ல, ஆனா அடிச்சு கொலை பண்ண பார்த்துதான் மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் போட்டு வச்சிருக்காங்கக்கா. எந்த அடியும் படாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவி, ஒருத்தன் இப்படி இல்லாம நாடகம் ஆடுவான்? அவன் நல்லா இருப்பானா? அவனை அந்த பண்ணாரி தாய் சும்மா விட்டுருவாளா? நீ போய் அந்த கிராதகனை பார்த்து ஏண்டா பாவி ஒரு நல்லவரை இப்படி வேதனை பட வச்சிருக்கன்னு கேட்டியா இல்லையா கண்ணு? அக்கா, நான் அதெல்லாம் கேட்டேன்க்கா. பணம் பதவின்னு எல்லாமே அவன் கிட்ட இருக்கு. அதனால ரொம்ப திமிரா பேசுறான். நான் சத்யா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் புருஷன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொல்றான். நீ அந்த பாவி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? இது அந்த தெய்வத்துக்கே அடுக்குமா? அவனையும் சும்மா விடக்கூடாது, அவன் தங்கச்சிக்காரியும் சும்மா விடக்கூடாது கண்ணு. அக்கா, இன்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு போதுக்கா. எப்படியும் பொய் சாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் வச்சு இவர் அவங்க நிரந்தரமா ஜெயிலே இருக்க வச்சிருவாங்கக்கா. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலக்கா. பூபதியோட பண பலம், அதிகார பலம், அரசியல் பலத்தையும் எதிர்த்து எந்த கதவை போய் திறந்து யார்கிட்ட போய் நியாயம் கேக்குறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. என்னால முடியலக்கா. அவர் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்த்து தாங்கிக்க முடியல. அவருக்கும் பாவம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சத்யாவாலையும் பூபதியாலையும் இப்பதான் இவர் செத்து பொழைச்சு மீண்டு வந்தாரு. அதுக்குள்ள மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையில இவரை மாட்டி விட்டுட்டாங்கக்கா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அப்ப அவரை எப்படியும் நான் காப்பாத்திட்டேன். இப்போ நான் இவரை ஜெயிலுக்கு போக விடாம எப்படி காப்பாத்துறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலக்கா. அவர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு என்ன பண்றது, இவரை எப்படி காப்பாத்துறதுன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. கண்ணு கண்ணு அழாத, அழுவாத கண்ணு. நீ என்ன மாதிரி பிரச்சனையை பார்த்து பயப்படுறவளா? நீ எதிர்த்து நிக்கிறவல்ல? அழுவாத கண்ணு, அழுவாத. நம்ம பக்கம் நிக்கிறதுக்கும் நியாயமா நடக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க கண்ணு. நீ அழுவாத. அழாதன்னு இங்க பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா வந்திருக்காங்க. அவங்கள போய் நம்ம பாப்போம். அவங்க கண்டிப்பா உன் புருஷனை காப்பாத்திடுவாங்க. நீ வா கண்ணு, வா.
நம்ம போய் அவங்கள இப்பவே பாத்துரலாம், சரியா? வா வா கண்ணு, வா. சீக்கிரம் போங்க.